ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து புதுசாக ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னா எப்படி வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து புது ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயிலை வந்து சைன்இன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் வந்து மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு இது மார்க் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ப்ளே ஸ்டோரை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோன் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து சைன்இன்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து சைன்இன்கிற ஆப்ஷன் காமிக்குது. இதில் வந்து உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கிங்க. இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபோனில் இது பண்ணியிருந்தீங்கன்னா மெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருந்தீங்க, அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கொடுத்துட்டு எஸ்ஐஎம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஸ்ஐஎம்ங்கிற ஆப்ஷன் காமிக்கும். எஸ்ஐஎம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி, நம்மளோட வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நாம் அக்ரி பண்ணிக்கிறோன்னா ஐ அக்ரிங்கிறது கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மோர்னு ஆப்ஷன் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற ஐக்கான் வந்து கேம்ங்கிற ஒரு ஆப்ஷனு. நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நிறையா கேமோட இதெல்லாம் வரும். இப்போ அதில் எந்த கேம் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆப்ஸு. ஆப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படின்னா வாட்ஸ்அப்பு, ஜிமெயிலு, இன்ஸ்டாகிராமு, அதே மாதிரி ஷேர் மியூஸோ, இந்த மாதிரி நிறையா ஆப்ஸை வந்து காமிப்பாங்க. அதே மாதிரி மூவிஸோட நிறைய இது உங்களுக்கு நிறைய ரிலேட்டடான மூவிஸ், உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ்லாம் இதில் இருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் வருது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம், மூவிஸ் எல்லாம். அதே மாதிரி நாலாவது இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா புக்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஷேர்சாட்டுங்கிற ஆப்பை பிடிச்சிருக்கு, அதனால் நான் இந்த ஷேர்சாட்டுங்கிற ஆப்பை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஆப் நிறையா இப்போ ரிலேட்டடாக என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சர்ச்சில் போய் வீடியோ எடிட்டிங்னு கொடுத்திங்கன்னா அந்த வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடான ஆப்ஸ் எல்லாம் நிறையா வரும். அதில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் எந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ. அதே மாதிரி இந்த ஆப் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு.
வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் வந்து கிடைக்கிற எல்லா ஆப்புமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, வெரிஃபைடு பை ப்ளே ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது. இந்த இது எப்பயுமே நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்ஸை மட்டும்தான் உங்கள் மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒருவேளை ஒருத்தர் லிங்க் கொடுக்குறாங்க, இந்த லிங்க் கொடுத்து ப்ளே ஸ்டோருக்கு போகலின்னா அந்த ஆப்பை வந்து என்றைக்குமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து வெரிஃபைடு ஆகிருக்காது, உங்களோட டேட்டாஸ்லாம் அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு பை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்பையே மேக்ஸிமம் வந்து அதிலிருந்தே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த இது லிங்க்கு யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னாதீங்க. அது வந்து உங்களுக்கு நிறையா இஷ்யூஸ் வரும் உங்கள் மொபைலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி தான் வந்து புதுசாக நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் நிறைய வெரைட்டிஸான ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ எடிட்டிங்க்கு ஆப் வேணும்னா வீடியோ எடிட்டிங்னு கொடுத்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்க்கு ஆப்க்கு வரும். நிறைய ஆப் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள்.